ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிச்சன் க்ளீனிங் சீரீஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஃப்டில் இருக்க கபோர்டில் எண்ணெய் பசை ரொம்பவே ஓவராக இருக்குது. இது வந்து ரொம்பவே சின்ன கிச்சனுங்கிறதுனால தாளிக்கிறது பொரிக்கிறதோட எண்ணெய் பிசுக்கு டேரெக்டாக இந்த கபோர்டில் பிடிச்சிக்கும். இது லேமினேட்டட் ஷீட் தான். இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப், பழைய ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப் வச்சு கொஞ்சம் கெரோசின் தொட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். எண்ணெய் பசை எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இந்த கெரோசின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கெரோசின் வந்து ஒரு லேயர் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு நல்லா பளிச்சுன்னு தொடச்சி எடுத்துக்கோங்க. இது வுடன் கபோர்ட் தான், இருந்தாலும் மேலே வந்து லேமினேட்டட் ஷீட் ஒட்டியிருக்கிறதுனால எந்த பாதிப்பும் வராது. ஒரு லேயர் கெரோசின் போட்டு நல்லா வைப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுற சோப் வச்சு பழைய ஸ்க்ரப் வச்சு ஒரு டைம் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் சாஃப்டான ஸ்க்ரப் எடுத்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் எதுவும் விழுகாது. எங்கெல்லாம் பிசுக்கு அதிகமாக இருக்கோ அந்த ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் இன்னொரு பழைய துணி எடுத்து அந்த சோப் மார்க்கெல்லாம் போகிற மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு அந்த எக்ஸஸான லிக்விட்லாம் தொடச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தது ஈரமான துணி யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி நுர வந்துகிட்டே இருக்கும். இந்த லாஃப்டில் ஃபஸ்ட்டு 2 கபோர்டுக்கு மட்டும்தான் அதிகமாக எண்ணெய் பசை இருக்கும். அந்த பக்கம் இருக்க கபோர்டெல்லாம் அவ்வளோவோ படியாது. அதுக்கு இந்த மெத்தடை விட சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணலாம். இப்போது ஒரு டைம் நம்ம ட்ரை கிளாத் தொடச்சி எடுத்தாச்சு. இருந்தாலும் இந்த சோப் மார்க் தெரியுது. அதுக்காக ஒரு சின்ன துணியில் லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு அதையும் ஒரு டைம் நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஈரம் வந்து எக்ஸஸாக இருக்க சோப்பெல்லாம் எடுத்துரும். கிச்சன் க்ளீனிங்கோட பார்ட் 1 பார்க்கலனா அந்த வீடியோவும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேனில் இருக்கிற விடாப்பிடியான எண்ணெய் பிசுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது இன்னொரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா அந்த ஈரத்தையும் தொடச்சி எடுத்திங்கன்னா அவ்வளோதான். பளிச்சுன்னு நம்ம கபோர்ட், கேபினெட், டோர் எல்லாமே பளிச்சுன்னு ரெடி ஆயிரும். நீங்களே கண் கூட பார்க்க முடியும். அந்த ஈரம் காய பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு. முன்னாடி இருந்த எண்ணெய் பசையெல்லாம் இருந்த இடமே தெரியாமல் சுத்தமாக காணாமல் போயிடுச்சு. உங்களுக்கு கெரோசினோ இந்த சோப் லிக்விடோ டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன போர்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பாதிப்பும் வரலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். பார்ட் 1 க்ளீனிங் வீடியோவோட லிங்க்கு நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ தான் பார்த்து நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு டைம் டீப் க்ளீன் பண்ணும்போது இருக்கிற சின்ன கரை கூட போய் ரொம்பவே சுத்தமாக இருக்கும். இப்போ உங்களுக்கே தெரியுதான்னு பாருங்கள், ரொம்பவே க்ளீன் ஆயிடுச்சு. இப்போது மீதி இருக்கிற கேபினெட் டோர்ஸ் எல்லாம் நான் சிம்பிளாக ஒரு DIY லிக்விட் வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். இந்த க்ளீனிங் லிக்விட் நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஒரு 100 மில்லி அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம பாத்திரங்கள் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் விம் லிக்விட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட மீதி இருக்கிற ஸ்பேஸ்க்கு தண்ணி ஃபில் பண்ணி நல்லா ஷேக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பரான DIY லிக்விட் ரெடி. இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் டேபிள், ஃப்ரிட்ஜ் எல்லாமே துடைக்கலாம். இப்போது இந்த மீதி இருக்க கேபினட் டோர்ஸ்க்கு நான் இந்த லிக்விடே ஸ்ப்ரே பண்ணி ஒரு டைம் நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்பவுமே ட்ரை கிளாத்தில் தொடச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் தொடச்சிட்டு திருப்பி ஒரு டைம் ட்ரை கிளாத்தில் தொடச்சிங்கன்னா பளிச்சுன்னு போயிடும். இந்த DIY லிக்விட் வச்சு நான் மீதி இருக்கிற டாப் ஸ்பேஸ் பூரா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நான் வந்து எந்த ஃபேன்சியான க்ளீனரும் யூஸ் பண்ணலைங்க, கடையிலையும் எதுவும் வாங்கலை. ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம கிச்சனோட எண்ணெய் பிசுக்கெல்லாம் சுத்தமாக நீக்கியாச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் டிப்ஸ் வீடியோ நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கிச்சனோட டாப் போர்ஷன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு விண்டோ இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மஸ்கிட்டோ நெட்டில் எதுக்கு இப்படி கவர் ரிப்பன்லாம் தொங்க விட்டுருக்கேன்னு பார்க்குறீங்க. இங்கே வந்து குருவிகை வந்து இந்த விண்டோக்கும் மஸ்கிட்டோ நெட்டுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் நல்லாவே கூடு கட்டிகிட்டே இருக்கும். கூடு கட்டுறது நல்லது தான், ஆனால் அது அந்த கூடு வந்து ட்ரை ஆகும்போது நிறைய டஸ்ட்டு விழுந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் சமைச்சதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் இங்கே தான் இறக்கி வைப்பேன். அது ரொம்பவே தூசு கொடுத்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்துச்சு. அந்த குருவிகை வராமல் இருக்கிறது தான் நான் இந்த மாதிரி கவர் கட்டி வச்சுருக்கேன். இப்போது நான் மஸ்கிட்டோ நெட் எடுத்துகிட்டு போய் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். இந்த கவர்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னதான் குருவி கூடு நல்லதுன்னு சொன்னாலும் இந்த கிச்சனில் இருக்க ஒரே விண்டோவில் வந்து அது கூடு கட்டுறதுனால ரொம்பவே டஸ்ட்டு விழுகுது. அதுவும் இல்லாமல் இது சின்ன கிச்சனுங்கிறதுனால வெளிச்சம் இந்த ஒரு ஜன்னல் இருந்து தான், அதனால தான் அந்த குருவி எது கூடு கட்டாத மாதிரி இந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஜன்னல் கம்பியில் இருக்க பிசுக்கு போகிறதுக்கும் நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுற சோப்பும் ஒரு பழைய நார் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களால் கழுவுறதுக்கான ப்ரொவிஷன் இருந்துச்சுன்னா ஜன்னலை கழுவி விடுறது பெட்டர். ஆனால் இங்கே வந்து கழுவ முடியாதனால நான் நல்லா ஸ்க்ரப்பில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ கிச்சன் ஜன்னலும் பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மஸ்கிட்டோ நெட்டும் நல்லா காஞ்சிருச்சு, அதையும் நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் சுத்தமாக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் பேலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்ட் 3ல வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.